எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தேதும் பராபரமே. இந்த ரெட்ஃபோர்ட் தளத்தை உருவாக்கி மிகச்சிறப்பாக கொண்டு செலுத்துகிற இனிய நண்பர்களையும், இதனை இன்று மிக நல்ல முறையில் ஒரு என்னென்ன அட்ஜெக்டிவ் போடலாமோ அந்த இதெல்லாம் போடலாம், அந்த சிறப்பான முறையில் நடத்தி செல்கிற திருமிகு சேவா, ஒருங்கிணைத்து செல்கிற திருமிகு சேவா அவர்களுக்கும், இங்கு இணைந்து இருக்கிற புத்தகத்தின் காதலர்களான திருமிகு சித்ரா, திருமிகு கதிரவன், திருமிகு சித்தார்த்தன், திருமிகு கணேசன் மற்றும் இணைய இருக்கிற அனைத்து நண்பர்களையும் வணங்கி இதை தொடங்குற இந்த நூலே ஒரு சின்ன நூல். வாசிப்பை நேசிப்போம், வாசிப்பை நேசிப்போம் இல்லை, சுவாசிப்போம் அப்படின்னு. இந்த நூலை எழுதினவங்க சோம நாகலிங்கம் அப்படிங்கிறவர். அவர் மிகச்சிறந்த ஒரு ட்ரைனர், ஐஆர்எஸ். அவர் ஜேசிசி இயக்கத்தில் சுங்கத்துறையில் பணியாற்றி சுங்கம் சார்ந்த, சுங்க சட்டங்கள் சார்ந்த, ஜிஎஸ்டி சார்ந்த பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதுலேயும் பயிற்சிகள் நடத்தியிருக்காரு. ஜேசிஐ இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு ஜூனியர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதில் இணைத்து கொண்டு மிகச்சிறப்பான பல பணிகளை ஆற்றியிருக்காரு. அது தவிர தன்னுடைய இளைய மகன் நிக்கில் அவருடைய நினைவாக இந்த பயிற்சி மாணவர்களை வல்லமைப்படுத்துதல் அப்படின்னு ஒரு குறிக்கோளை கொண்டு இதுவரைக்கும் 600 பள்ளிகளில் 2,60,60,000 மாணவர்களுக்கு அந்த வல்லமைப்படுத்துதல் அப்படின்னு அதற்காக ஒரு டீமாக கிட்டத்தட்ட 100 ட்ரைனர்ஸ் அவரோட இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து அவர் மிகச்சிறப்பாக பணியாற்றிக்கிட்டு இருக்கார். இப்போ கிட்டத்தட்ட 65 வயது இளைஞர் அவர். இது ரோட்டரி கிளப் ஆஃப் விருதுநகர் அதனுடைய மிகச்சிறந்த ஆளுமையான கவர்னராக தொடர்கிற இருந்த திருமிகு இதய முத்தண்ணாச்சி அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் இந்த வாசிப்பை நேசிப்போங்கிற ஒரு இயக்கமாக பள்ளிகளில் இது நடக்குது. அதற்கு பயிற்சிக்கு ஈடாக இந்த வாசிப்பை சுவாசிப்போங்கிட்டனுங்கிறத கிட்டத்தட்ட 50 பக்கங்கள் உள்ள ஒரு அருமையான நூலை நமது திருமிகு சோம நாகலிங்கம் அவர்கள் எழுதியிருக்காங்க. பல கருத்துக்கள் நம்ம தொடர்ந்து பேசி வருகிற கருத்துக்கள், ஆனால் அதை முறைப்படுத்தி கிட்டத்தட்ட 25 தலைப்புகளில் ட்ரெண்டிங்யா நமது இளைஞர்கள், ட்ரெண்டிங்னு சொல்கிறான இளைஞர்கள், அவர்கள் எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ட்ரெண்டிங்கான இளைஞர்கள், தாமதமான வாசிப்பில் அவர் இழந்தவை, இது ரொம்ப என் மனதை தொட்டது, அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அப்புறம் சில கேள்விகள், அந்த கேள்விகளையும் பகிர்ந்துக்கிறேன் உங்களிடம். சில கேள்விகள், வாசிப்பின் காதலர்கள் இவர்கள் அப்படிங்கிற தலைப்பில் வாசிப்பனால என்னென்ன, ஒவ்வொருத்தர எப்படி காந்தியடிகள் தொடங்கி இந்த காதலர்கள் பகத்சிங் வரை, நாளைக்கு ஆப்ரேஷனாக இருந்தால் இன்றைக்கு புத்தகம் படித்த அண்ணா வரை இந்த வாசிப்பின் காதலர்கள் நமக்கு இந்த தளத்துக்கு இது மிக பொருத்தமான புத்தகம். ஏன் பலரும் இங்கு வாசிப்பின் காதலர்கள். வாசிப்பால் நீங்கள் பெற்றவை ஏராளம். நான் தொடங்கி நான் வாசிப்பால் பெற்றவை. அது மாதிரி வாசிப்பு மற்றும் பொன்மொழிகள், அந்த புத்தகம் பற்றிய பொன்மொழிகள் நிறைய இருக்குது. ஆனால் அதையெல்லாம் சொன்னால் விரியும். வாசிப்பும் தமிழ் இலக்கியமும் என்றெல்லாம் இந்த வாசிப்பும் எப்படி இவங்கள்டெல்லாம் இருக்குது, பொதுமக்கள்கிட்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி. அதுக்கப்புறம் வாசிப்பு கொடுக்குற கற்பனை வளம் என்ன அப்படிங்கிறது. அதற்கப்புறம் வாசிப்பின் பல விதங்க, வாசிப்பில் உள்ள வகைகள். அதுக்கப்புறம் வாசிப்பாளர்கள் எத்தனை பேர், பல விதங்கள் தொட்டு பார்க்குறது. கடைசியிலிருந்து படிக்கிறவன்லாம் இருக்கா, எத்தனையோ இருக்குது. வாசிப்பாளர்கள் பலவிதம்.
ஒவ்வொன்றும் பலவிதம். வாசிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள சில யோசனைகள் என்கிறதோட இந்த புத்தகம் சிறு புத்தகம். வாசிப்பை சுவாசிப்போம். இது விருதுநகரே, இது ரோட்டரி கிளப் ஆஃப் விருதுநகர் வழியாக வெளியிட்டது. இதற்கு விலை ஏதும் போடலை. நமக்கு யாருக்கு தேவையோ அவர்கள் எழுதுனா, நம்ம சோம நாகலிங்கம் அவர்களுக்கோ அல்லது திருமிகு முத்தண்ணாச்சிக்கோ நம்ம அதை எழுதுனா அவர்கள் இதை அனுப்பி வைப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ரைடிலோட ஆரம்பிக்கலான்னு நினச்சேன். எனக்கு அதை பிடிச்சமான ரைடில் ஒரு ரிடில், அதான் ஒரு கேள்வி, அதை கேட்குறேனே. What of all the things in the world is the longest and the shortest? இது வால்டேருடைய ஒரு கேள்வி, ஒரு புதிர். அது என்ன கேட்குது? வாட் இஸ் த லாங்கஸ்ட் அண்ட் த ஷார்ட்டஸ்ட்? ஒரே சமயத்தில் மிக நீண்டதும் மிக குறுகியதும். ரெண்டாவது, த ஸ்விஃப்டஸ்ட் அண்ட் த ஸ்லோயஸ்ட். இவர் 5 கேள்விகள் கேட்குறாரு. அதற்கு முன்னாடி நான் ஒரு புதிர் படித்த புதிரை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இது வால்டேருடைய இது. லாங்கஸ்ட் அண்ட் த ஸ்விஃப்டஸ்ட் இன் த வேர்ல்ட், த ஸ்விஃப்டஸ்ட் அண்ட் த ஸ்லோயஸ்ட். முதல்ல லாங்கஸ்ட் அண்ட் த ஷார்ட்டஸ்ட். மூன்றாவதாக த மோஸ்ட் நெக்லெக்டட் அண்ட் த மோஸ்ட் ரெக்ரெக்டட். ரொம்ப இழக்க சும்மா அதை உசாசனப்படுத்திடுறான், ஐயோ போச்சேன்னு இருக்கான். அப்புறம் இது என்ன? வித்தவுட் விச் நத்திங் கேன் பி டன். இது என்னன்னு கேட்குது. அது வாட் இஸ் தட்? யாராவது சொல்ல முடியுமா? அது இல்லாமல் வாழ்க்கை இல்லை. மிக நீண்டது. சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க. அதுக்கு தான் சார் ட்ரை பண்ணுங்க நண்பர்கள், ட்ரை பண்ண. அருமை அருமை. வேற யாராவது? லாங்கஸ்ட் அண்ட் ஷார்ட்டஸ்ட் தான். ஸ்விஃப்டஸ்ட் அண்ட் ஸ்லோயஸ்ட் மூச்சு காற்று. அப்புறம் அது லாங்கஸ்ட் அண்ட் ஷார்ட்டஸ்ட்னு சொல்ல முடியாதுல்ல. அருமை அருமை. வேற என்னவா இருக்கலாம்? அது டைம் தானா. சில வகுப்பு ஒரு ஓடி போய்டும். சில புத்தகங்களை நம்ம எடுத்தால் 4 பக்கம் படிக்கிறதுக்குள்ளார அப்படியே ரொம்ப இதாக. சில புத்தகங்கள் எடுத்தால் எவ்வளோ வேகமாக போயிடும். அந்த ஒரு நாள் 7 நாள் போல் செல்லும்னாரு வள்ளுவம். நாள் ஒரு நாள் தான், அது 7 நாள் போய் செல்லுமா. சேன்ஸ் என்றார். வெளியில் போயிட்டா கணவன் அவன் வருவானா, காதலன் எப்போ வருவான்னு காத்திருப்பவர்க்கு ஒரு நாள் 7 நாள் போல் செல்லுமா. அப்போ த ரிலேட்டிவ் டேர்ம்னு சொல்கிறாங்க. அது போயிட்டு போது. இப்போ நூலாசிரியர் 5 கேள்விகள் கேட்குறாரு. அதற்கு என்ன பதில்னு கேட்குறாரு. நல்ல குட் ட்ரை, எல்லாருக்கும் நன்றி. இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு போகாத இடங்களுக்கு போக முடியும். 1, இருக்க இடத்துல இருந்துக்கிட்டு போகாத இடங்களுக்கு போக முடியும். என்றோ இறந்தவரை இன்று பக்கத்தில் உட்கார்ந்து வச்சு பேசிக்கொண்டிருக்க முடியும். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு எது? இவைகள் இல்லாத வீடு சாளரங்கள் இல்லாத அறைக்கு சமம். சாளரங்கள் ஜன்னலுக்கு வெளியேம்பாங்க. சாளரங்கள் இல்லாத அறைக்கு சமம். உடலுக்கு தேகப்பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியமோ அதுபோல மனதிற்கு இது தேவை. மனம் இழுக்கச் சாணை உண்டு, அதான் மணி வழுக்கச் சாணை உண்டு. மனம் இழுக்க என்ன இருக்குது பாரதி கேட்குறான். அதுக்கு நூல். அந்த நூலுங்கிறது என்ன சொல்லுவோம், ஒரு சுவற்றில் கோட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு கோட்டம்னா அது வளைவு இதெல்லாம். அதை ஒரு நூலை வச்சு பார்த்தோம்னா நூலுக்கு இதுக்கு பொருந்துது. அதை அந்த கோட்டத்தை சரி பண்ணலாமா. மனதில் இருக்கிற கோட்டத்தை எப்படி சரி பண்ணுறது? நல்லது. இவைகள் இல்லாத வீடு சாளரங்கள் இல்லாத அறைக்கு சமம். உடலுக்கு தேகப்பயிற்சி எவ்வளவு முக்கியமோ அதுபோல மனத்திற்கு இது தேவை. ஒரு தலைமுறையின் அறிவை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வது எது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில்? நமது திருமிகு சேவா அவர்கள் கூறியது மாதிரி
புத்தகம், வாசிப்பு. வாசிப்பு அல்லது புத்தகம் என்பது மேலே கூறப்பட்ட கேள்விக்கு விடை. அந்த மொழியை கற்றுக்கிறதுக்கு 4 வழி சொல்கிறார் அவர். எழுதுவது, கவனிப்பது, பேசுவது மற்றும் வாசிப்பது. அப்படி வாசிப்பது என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்க முயலுவோங்கிறார். இப்போ இதில் எல்லாரும் பையங்கெல்லாம் ட்ரெண்டிங், இளைஞர்களெல்லாம் ட்ரெண்டிங் அப்படின்னு அவன்கிட்ட சில கேள்விகள் கேட்டால் இன்றைக்கு ஜனாதிபதி யாருன்னு கூட சொல்ல முடியலைங்கிறாங்க. இன்றைக்கு மலாலா அப்படின்னு ஒரு பொண்ணை பற்றி தெரியுமானா தெரியல. அந்த ட்ரெண்டிங்னு சொல்கிறானே அவனுக்கு யாரை பற்றியாவது தெரியுதாங்கலாம் கேட்குறாங்க. நிறைய பேருக்கு தெரியலைங்கிறாங்க. வாசிப்பு இல்லை. இவர் தான் இழந்தது என்னன்னு சொல்கிறாரு. அது ரொம்ப என்னை பாதித்ததுனால உங்களோட அதை சொல்லிக்கிறேன். தாமதமான வாசிப்பால் நான் இழந்தவை. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு 1959 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ஒரு பிள்ளை பிறந்துச்சான். அது 4.5 கிலோ இருந்துச்சான். அந்த பிள்ளைய அது 10 மாதம் ஆச்சுன்னா எவ்வளோ வளர்த்துருக்கேன். அதை ஒரு கணம் கூட கீழே இறக்கி வைக்காம இதிலேயே மடியிலேயே தூக்கி வச்சுக்கிட்டாங்களாம். அதற்கு முன்னாடி 10 மாதம் வயிற்றில் சுமந்தாங்களாம். ஒரு வாந்தி எடுத்து மயக்கமாக இருந்தால் கூட அதை மாற்றி வைக்க முடியலையாம். இப்படியெல்லாம் அந்த சுவர்ந்த சொல்கிறாரு. சொல்லிட்டு ஒரு வலியை பற்றி சொல்கிறாரு. அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வலி அப்படின்னா அது எவ்வளவா இருக்குமா, ஒரு டெல்லுங்கிற ஒரு அளவில் அதை இருக்கிறாங்க. அது 45 டெல் அப்படின்னு சொல்லி அறிவியல் சொல்லுகிறதுங்கிறார். இவர் படித்தது சொல்கிறார். அதற்கு அப்புறம் இந்த பிரசவத்தில் அது 50 எலும்புகளை முறிக்கிறது மாதிரி இருக்குமா. சரியா? அப்புறம் 56 டெல் ஆகுது. அப்போ இருக்கிற வலி அது 50 எலும்புகளை ஒன்றா சேர்த்து முறிச்சா எப்படி இருக்குன்னு. அப்படி அந்த நேரத்தில் உடைந்தால் எவ்வளவு வலி இருக்குமோ அவ்வளவு வலிதான் இந்த 56 டெல் என்று ஒரு ஒப்பீடு சொல்லப்படுகிறது. இப்படி நமது அம்மாக்கள் வலிதாங்கியதை நாம் வலிதாங்கியதால் தான் நாம் வளமாக இருக்கிறோம். இவர் இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னா, அவர் சொல்கிறாரு, என்னுடைய தாய், அவர் சொல்கிறார் 4.5 கிலோ, இதை பெற்று வளர்த்தவள்ங்கிறது எனக்கு அப்போ தெரியல. அவளுக்கு உரிய மரியாதைகளை நான் இன்னும் கொடுத்திருக்கலாம். என்னை பெற்று வளர்த்தவள் என்னுடைய 2 குழந்தைகளை தாங்கின என்னுடைய மனைவிய அவளுடைய வலிக்காக தாங்கிய வலிக்காக நான் இன்னும் கொஞ்சம் ஒட்டுதலோடு இருந்திருக்கலாம்ங்கிறார். இதை நான் படிச்சிருந்தேன்னா, அப்போ படிச்சிருந்தேனா, எப்போ என்னுடைய மனைவி 2 குழந்தைகளை தாங்கி பெற்ற போது இருந்தா எனது மனைவிக்கோ அதிலும் ஒருவன் என் போன்று 4.25 கிடையை நான் மனதார நன்றிகள் தெரிவிக்க முடியவில்லை. ஒருவேளை அவர்கள் இருக்கும் பொழுது இந்த செய்திகளை வாசித்திருந்தால் கண்டிப்பாக எனது நன்றிகளை அவர்கள் இருவருக்கும் தெரிவித்திருப்பேன்கிறார். வாசிப்பால் இழந்தது அதை உணர்தல். இன்னொன்று சொல்கிறாரு, அதாவது இவர் வசூல் ராஜா MBBSல அந்த கட்டிப்பிடி வைத்தியவர். நம்ம நிறைய இதை பற்றி பேசுகிறோம். அப்போ என்ன சொல்கிறாரு, ஒன்று படிக்கிறாராம், ஆக்சிடோசின். இந்த ஆக்சிடோசின்ங்கிறது இது கடில் ஹார்மோன்ஸ்னு சொல்கிறோம். ஒரு கட்டி தழுவுகிற போது, தழுவுகிற போது வருகிற ஒரு 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 மகிழ்ச்சியை, இன்பத்தை கொடுக்கிறது இந்த ஆக்சிடோஸ்ன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்ப, நிறைய பேர் நம்ம பயிற்சியாளர் எல்லாம். டோப்போமின், ஆக்சிடோசின், செரிட்டோனின், என்டார்ஃபின்லாம் சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் நான் முன்னே அறிந்திருந்தால் என்ன சொல்கிறாரு, இந்த டோப்போமின் அப்படிங்கிறது பாராட்டுற போது, தழுவுகிற போது அதெல்லாம் வருதான். இதெல்லாம் நான் பின்னாடி தான் கற்றுக்கிட்டேன். அவருடைய காதல் மனைவி, அவர்களும் அதே ஐயா சுங்கவரித்துறையில் பணியாற்றியவர்கள், மிகச்சிறந்த
விளையாட்டு வீராங்கனையாக இருந்தாங்க. அப்புறம் ஒரு உடல்நலம் பாதித்தது, அவர்களுக்கு ஒரு கேன்சர் வந்தது. அப்போவெல்லாம் அவர் சொல்கிறாரு, நான் இதை படுத்திருந்தால் நிவாரிகனான என் இணையரின் அந்த வலியை, அவரது கடைசி காலத்தில் அதிகபட்ச வலியை அவருடைய கேன்சர் நோயால் தாங்கிக் கொண்டிருந்தார். வலி நிவாரணிகளால் என் இணையரின் அந்த வலியை போக்க முடியவில்லை. இந்த செய்தியை, இந்த டோபோமின், ஆக்சிடோசின், இதை பற்றியெல்லாம் நான் முன்னரே வாசித்திருந்தால் என் இணையரை கட்டி அணைத்திருப்பேன், ஆறத் தழுவி இருப்பேன், பாராட்டிக்கொண்டே இருந்திருப்பேன். அவரின் உடலின் அபரிதமாக டோப்போமின், ஆக்சிடோசின் சுரந்திருக்கும். வலி அதிகமில்லாமலே அவர் உயிர்ந்து பிறந்திருப்பார். ஆகவே தாமதமாக வாசித்ததால் எனக்கு இந்த இழப்பு அப்படின்னு எழுதினார். நான் அதை படிக்கிற போது நிகழ்ந்து போனேன். நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கோம். ஒருத்தர் தன்னுடைய மனைவியுடைய இறப்பில் பேசுகிறாரு. அந்த கூட்டத்தில் பேசுகிற போது அவர் சொல்கிறாரு, நான் என் மனைவியோடு இன்னும் கொஞ்சம் காதலோடும், இன்னும் கொஞ்சம் அக்கறையோடும், இன்னும் கொஞ்சம் பரிவோடும், இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்தும், இன்னும் கொஞ்சம் வாழ்ந்திருக்கலாம்னு பேசுகிறார். இப்போ இல்லையே. அப்போ இணையரோடு வாழ கொடுத்து வைத்தவர்கள், பிள்ளைகளோடு வாழ கொடுத்தவர்கள், பேர பிள்ளைகளோடு வாழ கொடுத்து வைத்தவர்களெல்லாம், இனிய நண்பர்களோடு வாழ கொடுத்து வைத்தவர்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் அன்போடும் காதலோடும் பரிவோடும் விட்டு கொடுத்தும் வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் படிக்கிற போது கொஞ்சம் வருது. அப்போ படிச்சுட்டு கொஞ்ச நேரம் இருக்குது, கொஞ்ச நேரம் இல்லாமையும் போகுது, ஆனால் மறுபடியும் வருது. அதுதான் வாழ்க்கையை சுவாசிப்போம். நான் முதலிலே சொன்னேன், என் நண்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்குனாரு. வாழும் உயிர்க்கு இது சுவாசிப்பு, இது வாசிப்பு. அவர் சொன்னது மாதிரி வெள்ளுவன் போய் எவ்வளோ வருஷம் ஆச்சு, அவன் கருப்பா சிவப்பா, அவன் என்ன உடையணிந்திருந்தான், இதெல்லாம் தெரியாது. ஆனால் வள்ளுவம் இருக்கு. கற்க கசடர கற்க, கற்பவை கற்க, கற்றபின் கற்க, நிற்க கற்க என்று சொல்லித் தருகிற வள்ளுவம் இருக்கு நம்மளோட. அப்போ இந்த வாசிப்பால் நாம் பெற்றவை இழந்தவை அவர் சொல்றாரு. பெற்றவை நிறைய இது மாதிரி இந்த வாசிப்பு தெரியும். சரியான நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தெரியல, சரியான நேரத்தில் எக்ஸ்பென்சஸை பற்றி தெரியல, சரியான நேரத்தில் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பற்றி தெரியல. இதையெல்லாம் கொஞ்சம் வாசிப்பால் தன்னை மேம்படுத்தி கொள்ளலாம்ங்கிறது தான் இது. இழந்தவை அவர். நானும் யோசித்து பார்க்குறேன், இன்வெஸ்ட்மெண்ட் சில இதுகளில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், பண்ணலை, வாய்ப்பு இருந்துச்சு. அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லிட்ரஸின்னு சொல்கிறோம், கம்ப்யூட்டர் லிட்ரஸி சொல்கிறோம். சில இதை மாற்ற முடியல, தெரியல இப்போ கூட. ஆனாலும் கற்றுக்கொண்டே இருக்கும். லைஃப் லாங் லேர்னிங்கிறாங்க. லேர்னிங் LLL, லைஃப் லாங் லேர்னிங். அப்புறம் அவர் இந்த வாசிப்பின் காதலர்கள் இவர்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு நான் சொன்னேன். இப்போ இங்கே இருக்கவர்கள் எல்லாமே வாசிப்பின் காதல் இருக்கிறதுனால தான் இங்கே வர்றீங்க, வர்றோம், கற்றுக்கொள்கிறதை பகிர்ந்து கொள்கிறோம். மிக அருமையான அன்று சித்ரா மேடமோ, நமது கணேசன் சாரோ, இங்கே இருக்க கதிரவன் சாரோ, ஒவ்வொருத்தரை இங்கே நான் இது ரம்யா கமல்ராஜ், சிலது தெரியுது, சிலது தெரியல. இப்போ இந்த கற்றுக்கொண்டே இருக்கிறதுனால சேவா மேடம் அவ்வளவு பேரும் ஒவ்வொருத்தரும் இங்கே கற்றுக்கொண்டிருக்கிறோம். சுகுமார் சார் எல்லோரும் இருக்காங்க. இப்போ வாசிப்பின் காதலர்கள்னு அவர் சொல்கிறாரு. ஒரு கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள்னு இவரை கேட்டாங்களாம், காந்தியடிகளை. அவர் சொன்னாராம், நூலகம் கட்டுவேன் அப்படின்னு சொன்னாராம். ஒரு நூலகம் திறக்கப்படுகிற போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவர் இன்னொன்று சொன்னாராம், நம்ம கொடுத்த நம்மளது பேர் காந்தியடிகள் சொன்னாராம், எனக்கு இன்னொரு பிறவி இருந்தால் நான் தமிழனாக பிறந்து தமிழ் மொழியிலே திருக்குறளை படிக்க விரும்புகிறேன்னு சொன்னாராம். அவருடைய விஷயம் மோக்கா காந்தி மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குழையும் விருந்துன்னு அவருடைய கைப்பட எழுதி கீழே மோனா கானா காந்தின்னு எழுதியிருக்காரு. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி
திளையாடி வள்ளி இமயத்தெல்லாம் அவர் கற்றாராம். நம்ம அந்த தமிழை படிப்போம். அடுத்தாப்புல அவர் தமிழுக்குன்னு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காரு. தனிமைத்தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்ற கட்ட பொழுது புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டுவேன் என்று பதிலளித்தாராம் ஜவஹர்லால் நேரு. அவர் எழுதி குவித்திருக்கிறார் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, அவருடைய லெட்டர்ஸ் டு பிரியதர்ஷினி. அது மாதிரி புத்தகப்புழு உறங்குகிறது வெட்ரன் ரசல் சொன்னாராம். இங்கு ஒரு பெத்த புத்தகப்புழு உறங்குகிறதுன்னு எழுதி வைக்க சொன்னாராம் கல்லறையில். பிறந்த நாளைக்கு என்ன வேணும்னு கேட்டாங்களாம். நல்ல பரிசு லெனின் சொன்னாராம், புத்தகங்கள்னு சொன்னாராம். ஒவ்வொரு படம் சார்லி சாப்ளின் ஒவ்வொரு படம் படி இன்றைக்கு அடிக்க ஒப்பந்தம் ஆகிற போது $100 புத்தகம் வாங்குவாராம். அன்று $100. நாடும் புரட்சியும்ங்கிற புத்தகத்தை தூக்கில் இருக்கிறதுக்கு முன்னாடி பகத்சிங் படிக்க ஆரம்பித்தாராம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். புத்தகங்களில் அதிகம் புதையல் இருக்கிறது அப்படின்னு வால்டர் டிஸ்னி. ஹுமாயூன் அதே மாதிரி அக்பருக்கு தெரியாதான் படிக்க. ஆனால் கூட மிகப்பெரிய அறிஞர்களை வச்சு வாசிக்க சொல்லி கேட்பாராம். இங்கு வாசித்தல் அப்படின்னு ஒரு இதுவே இருக்கு. இதில் ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க, அதாவது கேட்டல். இப்போ நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கேட்கறதுக்கு. அதை பற்றி நான் என்னுடைய அனுபவங்களையும் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் பிறரை வாசிக்க சொல்லி புத்தகங்களை வாசிக்க சொல்லி தன் அறிவை வளர்த்து கொண்டாராம். பில் கேட்ஸ் 56 புத்தகம் படிக்கிறாராம் வருஷத்துக்கு. வாரன் பஃபட்டை பற்றி தெரியும், தினம் புத்தகங்கள் படிக்காமல் அவர் உலக பணக்காரர். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாம் மாஸ்க சொல்கிறாங்க, மார்க் ஜுகர்பெர்க சொல்கிறாங்க, இப்படி ஓப்ரா வின்ஃப்ரேயை சொல்கிறாங்க. இது மாதிரி வாழ்க்கையில் புத்தகங்களின் காலக்கது. நான் சொன்னேன் வாசிப்பு மற்றும் புத்தகம் பற்றிய பழமொழிகள். நீங்கள் திரும்ப திரும்ப திறந்து பார்க்கக்கூடிய பரிசு புத்தகம் மட்டுமே. கரிசன் கைலர். புத்தகத்தை போன்று நம்பிக்கையான நண்பர் வேறு இல்லை. எர்னஸ்ட் ஹெமிங்வே. புத்தகங்கள் இல்லாத ஒரு அறை ஆன்மா இல்லாத உடலை போன்றது சிசரோ. இன்று எவ்வளோ லாங் வரிசையாக போயிட்டே இருக்கு. அடுத்ததுக்கு போகலாம். அடுத்த தலைப்பு எனக்கு பிடித்தமான தலைப்பு, வாசிப்பும் தமிழ் இலக்கியமும் சொல்றார். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு உலக நீதி. ஓதாமல் ஒரு 7 இளந்தமிழ்னு நம்ம சொல்கிறோம். ஆத்திச்சுடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை, இந்த 4ம் ஔவை எழுதினர். அதற்கப்புறம் வெற்றி வேர்க்கை என்பது அதிவீர ராமபாண்டியன் எழுதுகிறார். நன்னறி என்பது சிவபிரகாசி சுவாமிகள் எழுது. நன்னறி வெண்பா 40 வருமே என்ன ரொம்ப பண்படுத்தியது பிற்பாடு நான் படித்த இந்த 7 நூல்கள். இந்த 7 நூல்களையும் நான் பதிப்பித்திருக்கிறேன். 1000 பதிப்பு போட்டு 7வது நூல் இந்த உலக நீதி. உலக நீதியை பற்றி நம்மளும் பேசியிருக்கோம். அதில் முதல்லதே ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாள் மறக்க வேண்டாம், இப்படி சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்கிறாங்க பிள்ளைகள். ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் பிள்ளைக்கு புரியாது. ஆனால் வளர்ந்த பிறகு மனையாளை குற்றம் ஒன்றும் சொல்ல வேண்டாம்னு அதில் வருது. அது பிள்ளைக்கு புரியாது. ஆனால் இது மனசில் தங்குற போது, திருமணமாகி வர்ற போது மனையாளை இவன் குற்றம் சொல்லி இவனுடைய முகத்தில் ஒரு இடி வாங்குறாங்கல்ல, அப்போ தான் புரியும் மனையாளை குற்றம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். மனையாளோடு இணங்கி இருந்து அவன் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருக்கிறதை பார்க்கிற பிள்ளை அவன் சிந்தையில் 1000 எண்ணங்கள் சிறக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல பிள்ளைகளுக்கு இந்த 7 நூல்களை சொல்லிக் கொடுக்கிறாங்க, அப்புறம் திருக்குறளை சொல்லிக் கொடுக்குறாங்கிறாங்க. நம்மகிட்ட இருக்க செல்வம் 3000 ஆண்டுகள் பழமையான செல்வம்ங்கிறார். வாசிப்பை சுவாசிப்போம்ல நமக்கே தெரியும். 3000 ஆண்டுகள் இவ்வளவு பெரிய இலக்கிய பரப்பு உள்ள மொழிகள், வாழும் மொழிகள். அது தமிழ் மட்டும்தான். கிரேக்கில் இருக்குங்கிறாங்க, சொல்கிறாங்க, தெரியல. நம்மளால் ரொம்ப ஒடிசு இதெல்லாம் சொல்கிறாங்க, நமக்கு தெரியல. காந்தியடிகளே தமிழனாய் பிறக்கணும்னாரா. இந்த தமிழ் அது நம்மகிட்ட இருக்குது. அதுக்கு
இவர் சொல்கிற பாட்டு, நம்ம அடிக்கடி சொல்கிற பாட்டு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் சொன்னவங்க நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவுனார். நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. இன்று நுண்ணறிவை பற்றி பேசுகிறோம், எல்லாவற்றையும் பற்றி பேசுகிறோம். நூலளவே ஆகுமாம், இது அவிப்பிராட்டி. நூலளவே நீரளவே ஆகுமாம் நீராம்பல். நாங்கள் நீரளவே அதைத்தான் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மந்திரம் உள்ளத்தனை உயர்வுனார். அப்போ உள்ளம் உயர நூல் வாசிப்பு மிகச்சிறது. அவன் ஏதாவது தவறு பண்ணா தான் பாரதி சொல்லுகிறான். என்ன சொல்கிறான், அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சூதும் வாதம் படித்தவன் சூதும் வாதம் பண்ணா ஐயோன்னு போவான்னார். என்ன எப்படி போவேன்னு அவனுக்கு சொல்ல தெரியல. அது ஒழுங்காக படித்து அவன் செய்கிற போது. அப்போ இவர் சொல்கிறாரு, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடு நூலைப்படி. எந்த நூலைப்படி? சங்கத்தமிழ் நூலை. எப்போ படிக்கிறது, என்ன படிக்கிறது, எப்படி படிக்கிறதுங்கிறதுக்கு இந்த பாடல் எடுத்து சொல்கிறாரு. பாரதிதாசனுடைய ஒப்பற்ற பாடல் இது. நூலைப்படி. எந்த நூலை? சங்கத்தமிழ் நூலைப்படி. எல்லாமே வள்ளுவம், எல்லாமே சங்கத்தமிழ் நூலில் தான் வரும். 14 கீழ்கணக்கு மேல்கணக்கு நூலைப்படி. சங்கத்தமிழ் நூலைப்படி. முறைப்படி நூலைப்படி. காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி படி. அப்போ இந்த 4 வேலை சொல்லிட்டா வேற வேலை என்ன? முடிகிற போதெல்லாம் படி. கடைசியில் 8 யோசனைகள் சொல்லுகிறார் இவர். அதை சொல்கிற போது கொஞ்சம் நீங்கள் எப்போ படிக்கலாம், எப்படி படிக்கலாம்னு தெரியல. காலையில் படி, கடும்பு பொருள்படும்படி. அதான் ரொம்ப முக்கியம். பொருள் உணர்ந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். எங்கே? உயர்ந்த இடம்னா அவர்கள் நினைத்த இடத்துக்கு போக முடியும்னாரு. எல்லாரும் பின்தொடர்ந்து வருவார்களாம் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொன்னால். அப்போ கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி அவர் கற்க கசடரார் சொல்றார். கல்லாதவர் வாழ்வது எப்படி அப்படின்னு கேட்டார். கற்கத்தான் வேண்டும்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி? அதுதான் சுவாசிப்போங்கிறது. வாசிப்பை சுவாசிப்போம். வாழ்வது எப்படி? வாழும் உயிர்க்கு. அதைத்தான் நான் திருப்பி சொல்ல வரேன். அப்போ தொடங்குகையில் வருந்தும்படி தான் இருக்கும். நூல் படிக்கிறது எளிதான்னு கேளுங்க. ஆனால் இருப்பினும் ஊன்றிப்படி அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்று ஆன்றோர் சொற்படி. அடங்கா இன்பம் ஆகும். பாரதி சொல்லுகிறான், தெள்ளுற்ற தமிழ் அமுதின் சுவை கண்டார் இங்கு அமரர் சிறப்பு கண்டார். தெள்ளுற்ற தமிழ் அமுதின் சுவை கண்டார். இந்த வாசிப்பில் ஒரு சுவையை காணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் இப்போ இவ்வளவு பேரும் திரும்ப அந்த நூல்களை தேடி படிக்கிறீங்க? ஒரு சுவையை காணணும். பிள்ளைகளுக்கு நம்ம பெற்றோர் சுவையை காட்டணும். உங்களுக்கெல்லாம் அரவிந்தம் சௌத்ரி அப்படின்னு ஒரு பெரிய நூலாசிரியருக்கு தெரியும். அரவிந்தம் சௌத்ரின்னு அவர் என்ன சொல்கிறாரு, நூலகத்துக்கு அவங்க அப்பா அவர் கொண்டாந்த புத்தகத்தை திருப்பி கொண்டு போய் கொடுக்க சொல்லுவாராம். புத்தகத்தை அப்பா எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இவர் போகிற போது இந்த ஏதாவது நூலை பையன் பார்க்கணும்னா அந்த நூலை மாத்திரம் மேலாக வச்சுருப்பாராம். இந்த புத்தகத்தை கொடுத்துட்டு வர்றதுக்கு லஞ்சம் மாதிரி ஏதோ ஒரு காசுகளை கொடுப்பார் அவங்க அப்பா. அந்த நூலகத்துக்கு போகிறபோது அந்த நூலகம் அவருக்கு ரொம்ப பரிச்சயம் வச்சான். ஒவ்வொரு நூலாக தொட்டு பார்க்க ஆரம்பித்தார். அங்கே இருந்த நூலகர் அவருக்கு அந்த நூல்களை அறிமுகப்படுத்தினார். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மிகப்பெரிய அடுத்த வீடாக இன்னொரு வீடாக அமைந்த நூலகம். நான் கண்டராமாணிக்கம் ஒரு சிற்றூரில் வாழ்ந்தவன். 6ஆவதிலிருந்து 11ஆவது வரைக்கும் அந்த நூல் அங்கே படித்தவன். அங்கே இருக்கிற நூலகம் சாயந்தரம் வரவும் பையை தூக்கி போட்டு நூலகத்துக்கு ஓடி போய் உட்காந்துக்குவேன். நான் படித்ததை உங்களோட பகிர்ந்துக்கலாம். நீங்களும் பிள்ளைகளுக்கு முதல்ல நான் படித்ததெல்லாம் தமிழ்வானுடைய அந்த சிறிய துப்பறியும் நாவல்கள். அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தது சின்ன சின்ன கதைகள், வாண்டு மாமா, அம்புலி மாமா. அதற்கப்புறம் அங்கே கிடந்த குமுதத்தில் 6 வித்தியாசங்கள். அப்புறம் வரிசையாக குமுதத்திலிருந்து குமுதமானதை விட கடைசி வரைக்கும் இருந்துச்சு. இப்போ தூக்கி எறிஞ்சிட்டேன், இப்போ படிக்கவே இல்லாத. அதற்கப்புறம்
நான் 7வது 8வதுல பொன்னியின் செல்வன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிவகாமியின் செல்வன் பார்த்து அப்புறம் கடல் புறா சாண்டில் என்னுடைய நூல்கள், அப்புறம் சாண்டில் கடன் உழைச்சது சுஜாதா. இப்படி அந்த நூலகம் 8 மணிக்கு நான் 5:30 மணிக்கு உள்ளே போயிட்டேன்னா எங்கள் அப்பா 8 மணிக்கு அந்த நூலகம் முடிய போகுதுப்பா போகும்பாரு. எங்கள் அப்பா கீழே இருந்தது மாடியில் இருக்கு, கீழே இருந்து தம்பின்னு சத்தம் போடுவாங்க. அப்புறம் 2 பேருமா சேர்ந்து கடையிலேருந்து போவோம். அப்படி அந்த நூல்கள் பிடிக்கிற போது அதில் ஒரு சுவை காணணுங்கிற அந்த சுவை கண்டுட்டோம்னு சொல்லுங்களேன் விட மாட்டான். அதான் இங்கே சொல்கிறாரு, வையத்துள் அதாவது ஆகுமென்று அடங்கா இன்பம் ஆகுமென்று. அங்கே தொடர்கையில் வருந்தும்படி இருக்கா சிலது. ஆனால் படிக்க படிக்க தெள்ளுற்ற தமிழமுதின் சுவை காண்டார் இங்கு அமர சிறப்பு கண்டார். அமர சிறப்பு என்ன? இளமை, இதெல்லாம் தொட்டனை தூரும் மணற்கேணி சொல்கிறாங்க, நீரிழவியாக்குமாம். அப்போ நம்ம இலக்கிய பரப்பு பெருசு. இன்றும் இது இருக்குது, இன்றும் இது புத்தகங்கள் எங்கள் காலம் எழுதுகிறார் அவர் படித்த இதுகளையெல்லாம் அவர் காமிக்ஸ் அந்த மாதிரி நூல்களை பற்றி எழுதுகிறாரு. அப்புறம் எல்லாத்தையும் அந்த பழக்கத்தை ஊட்டியது. இப்போ நான் பார்க்குறேன் நம்ம நண்பர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு, இப்போ கணேசன் சாருடைய பிள்ளை, சேவாவுடைய பொண்ணு, மங்கை மேடம், லாவண்யா மேடம், நித்யா மேடம், எல்லாருடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஊட்டி இருக்கிறீர்கள் சுவாசிப்பை. இதை இன்னும் அந்த வாசிப்பை ஊக்குவிங்க. இங்கே பேசணுச்சு பிள்ளைங்க, இப்போ பேசலை, பரீட்சை காலத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் ஸ்லாட்டே கொடுத்து நம்ம அந்த பிள்ளைகளுடைய வாசிப்பை அந்த சுவையைத்தான் நம்ம காமிக்கணும்னு நான் உங்களுக்கெல்லாம் வேண்டுகோள் விடுகிறேன். இதை வச்சு வாசிக்கும் பழக்கம் குறைஞ்சிருச்சுங்கிறாரு. எத்தனை 8 நூலகத்தில் எல்லாரும் வாங்குறாங்களாம். இப்போ நூல்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கா நூல் கண்காட்சியில், ஆனால் படிப்பவர்கள் குறைஞ்சிருக்கா. அதனால் இந்த படிக்கிறத பிள்ளைகளுக்கு நம்ம இது பண்ணணும். அதை எப்படி தான் இது பண்ணலாம், அதுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம். அந்த சுவைக்கு ஏதாவது ஒன்று படிச்சுட்டு சொல்லலாம். நான் அன்றைக்கு பேரனை சுதாமூர்த்தியுடைய இதை படிச்சுட்டு நான் பேச போகிறேன், அதை பற்றி எனக்கு அதில் என்ன இருக்குன்னு கேட்டேன். அதாவது எனக்கு உதவி செய்ய சொல்லி அவரை சொன்னேன். எதுக்காக? அந்த சுவை கொடுக்கறதுக்கு தான். அவன் அதில் இப்போ 20 கதை இருந்தது. அவன் எனக்கு 3-4 கதைகள் படிச்சுட்டு சொன்னான். அது எனக்கு நம்ம எப்படியாவது அவங்கள இசைக்கோட. ஏன்னா புத்தகங்களை வாங்குறமா படிக்கலை. அடுத்தது சொல்கிறாரு, வாசிப்பும் கற்பனை வழங்குங்கிறாரு. நீங்கள் தொலைக்காட்சியில் ஒரு படத்தை பார்த்தா உங்களுடைய கற்பனை விரியாது. நமக்கு வந்தியத்தேவனும் குந்தவியும் சேர்ந்தபோது அவன் கையை அவன் தொட்டபோது அவன் உள்ளத்து உணர்ச்சிகளை அவர் எழுதுகிறாரு. நமக்கு அது பல மடங்காக நாமும் வந்தியத்தேவனாக அங்கே மாறுகிறோம். அந்த கற்பனை வளம் இங்கே காட்சினா அந்த காட்சியோடு முடிஞ்சிருது அப்படின்னு சொல்ல வர்றாரு. கற்பனை வளர்றதுக்கு அந்த வாசிப்பு ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. திரும்ப நம்ம சொல்கிறோம் 3 விஷயம் கத்தரில் சொல்கிறோம். 1 ரிஜிஸ்ட்ரேஷன், 2 ரிட்டென்ஷன், 3 ரிகால். இந்த 3ம் தமிழில் சொல்கிறதா இருந்தால் வாசிப்பு, 2வது சிந்திப்பு, 3வது படைப்பு என்று நான் சொல்வதுண்டு. என்ன இது ரிஜிஸ்ட்ரேஷன். 5 நம்ம கேட்குறோம், பார்க்குறோம், இதையெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை வாசிப்பு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ரிட்டென்ஷனுங்கிறாரு, அதை பற்றி சிந்திப்பு. அதை பலவாறு நம்ம யோசித்து நம்ம கதை, நம்ம முயல் மாம்பையும் கதை, அது எத்தனை 4 விதத்தில் அதை சொன்னாங்க. இந்த கேணியில் எட்டி பார்த்து உள்ளே விழுந்தது குளத்தில் அந்த தங்க கோடாரி கதையை அதை திருப்பி சொல்லப்படுகிறது. அதே மாதிரி காக்கி பாட்டி வடை சுட்ட கதையை எத்தனை முறைகளில் பார்க்குறாங்க. அப்போ அந்த கடைசியில் ஒரு பிள்ளையுடைய இயக்கத்து வரைக்கும் அது வருது. அந்த இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய பேர். அது ரிட்டென்ஷனுங்கிறாங்க. நினச்சி பார்க்க ஒன்றை திரும்ப நம்ம நினைத்து கொண்டிருக்கிற போது அது நமக்கு அதை விரியுது. அதாவது இது மார்க் ட்வைன் இந்த வாசிப்பை பற்றி என்ன சொல்கிறாரு, அவர் என்ன பண்ணாராம், ஒரு மீட்டிங்கில் பேசிட்டு வீட்டில் உட்கார்ந்துருந்தாராம். இருக்க போது அவருடைய நண்பர் கேட்டாரா,
இப்போ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கியே, அந்த பேச்சை பற்றி யார் நினச்சிக்கிட்டு இருக்கீன்னு கேட்டாராம். இவர் சொன்னாராம், அங்கே 3 பேச்சு இருக்கு. என்னென்ன பேச்சு? ஒன்று, நான் என்ன பேசலாம்னு நினச்சிக்கிட்டு போனது. 2வது, அங்கு நான் ஆக்சுவலாக பேசுனது, வாட் ஐ டிட் டெலிவர் த. இப்போ நான் என்ன பேசியிருக்கலாம்னு நினைக்கிறேனாராம். இதுதான் கற்பனை. ஒவ்வொன்றும் நம்ம படிக்கிற போதும் அதை எப்படி எழுதியிருக்கலாம், எப்படி மாற்றியிருக்கலாம், இதெல்லாம் ரெட்டென்ஷனுக்கு உதவுதுங்கிறாங்க. கடைசியாக இந்த ரிகால் ரொம்ப முக்கியங்கிறாங்க. யாரிடமாவது சொல்லுங்கள்ங்கிறாங்க. அதற்கு நமது தளங்கள் பெருவாய்ப்பாக இருக்குது. நம்ம படித்ததை சொல்கிற போது கேட்குறவங்களுக்கு புரியுதோ புரியலையோ, நமக்கு மேலும் நம்ம படித்ததில் தெளிவு வருகிறது. நான் அதை பலமுறை பார்த்துருக்கேன். சொல்ல அதை மறுபடியும் சொல்லுகிற போது, பல தளங்களில் ஒன்றை பற்றி பேசுகிற போது நமக்கு புரிதல் அதிகமாகுது. அப்போ இந்த வாசிப்பில் இந்த ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது அது ரிகாலாக முடிய வேண்டும். பயன் கிடைக்கும் எதுலையும். அதைத்தான் சொல்கிறாங்க, வாசிப்பு பயனாக வேண்டும். கண்ணதாசன் ஒரு பாட்டில் எழுதுகிறாரு, ஆயபயன் கைமலர கற்றதினால் ஆயபயன் ஒரு இடம் வரும். அப்போ ஆயபயன் கைமலர நாம் படித்ததை பயன்படுத்தணுங்கிறது தான் எனக்கு இந்த வாசிப்புடைய இந்த சுவாசிப்புங்கிற ஒரு வார்த்தை. படித்ததை பயன்படுத்தணும், அதைத்தான் சொன்னார். அதற்கு தக சொன்னார். நிறைய பேர் லஞ்சம் தவிர நெஞ்சை நிமிர்த்துலாம் சொல்லிட்டு அவர்கள் வாங்குகிற லஞ்சம், அவர்கள் செய்த ஊழல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ கொஞ்சமாச்சும் படித்ததை நம்ம பின்பற்றணுங்கிறது என்னுடைய கருத்து. இவர் சொல்லுகிற யோசனைகளை சொல்லி வாசிப்பின் பலன்கள் சொல்கிறார். அப்போ 3 சொன்னேன், ரிஜிஸ்ட்ரேஷன், ரிட்டென்ஷன், ரிகால். இதே போல் பல மொழிகளில் நூல்கள் இருக்குது. அது நியூரான்ஸ், நேற்று சித்ரா மேடம் அவர்கள் பேசினார்கள், புதிதை கற்றுக்கொள்கிற போது நியூரான்ஸ் வேறு வேறு இடங்களிலே கனெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. புதிது. அப்போ ஒரு லாங்குவேஜில் பல இதுகளில் நமக்கு அது புரிந்தும் புரியாமல் இருக்கிற போது நமது கற்பனை வளருங்கிறேன். நான் எங்களுக்கு எஸ்எஸ்சில் சாலிட்டரி ரீப்பர்னு ஒரு பாடல். அது என்னன்னா, ஒரு மலைப்பாங்கில் இவர் பயட்டை குதிரையில் போவார். அப்போ ஏதோ ஒரு மொழியில் ஒரு தீ பாடிக்கொண்டே அறுவடை செய்து சாலிட்டரி ரீப்பர் பாடுகிறது. இவர் யோசிப்பார், அந்த பாடல் எதை பற்றியது? எங்கோ நடந்த போரை பற்றியதா, அல்லது அவர் காதலனை பிரித்ததை பற்றியதா, அவர் இழப்பை பற்றியதா, அல்லது எதிர்காலத்தை பற்றியதா என்று யோசிக்கிறார். அப்போ ஒவ்வொரு வாசிப்பும் மார்க் ட்வைன் மாதிரி ஒவ்வொரு வாசிப்பும் நம்ம மேலும் மேலும் நம்ம சிந்தனைகளை தூண்டுகிறது. இதை வாசிப்பின் பலன்களாக அவர் கொள்ளலாம். இப்போ வாசிப்பினால் உண்டாகும் பலன்னு சொல்கிறாரு. எழுத்துத்திறன் மேம்படுகிறது, உங்கள் கவனத்தை மேம்படுத்துகின்றது, நினைவாற்றல் மேம்படுகிறது, கற்பனா சக்தி மேம்படுகிறது, படைப்பாற்றலை மாற்றும் சிந்தனை வளர்கிறது, உங்கள் வார்த்தை களஞ்சியம் பெரிதாகிறது. வேக்கபுலரி. நிறைய பேருக்கு இப்போ கவிதை எழுதணும்னு ஆசை இருக்குது, ஆனால் சொல்லிலே வறுமை இருக்கிறது. என்ன வறுமை? சொல்லிலே வறுமை. ஏன் வறுமை? நிறைய படிக்கலை, வாசிக்கலை. நிறைய படித்தா தான் அது வரும். அந்த சொல் எங்கேருந்து வரும்? அல்லது கண்ணதாசன் மாதிரி ஃபோட்டோகிராஃபிக் மெமரி. அவர் 8வது வரைக்கும் தான் படித்தார், ஆனால் அவர் கேட்டது அதிகம். சொல்றதுல கேட்பறான், கேட்டுட்டு படப்படான்னு அவருடைய வார்த்தைகளில் சொல்லுவாராம். இப்போ இயேசுகாவியம் எழுதுகிற போது பக்கத்தில் இருந்து மறையாளர்கள் சொல்லுவார்களாம், இவர் அப்புறம் மறுபடியும் எழுதுவார். அப்போ அவருடைய கற்பனை அந்த அவருக்கு ஏன் வந்தது? அதற்கப்புறம் உள்ள மனப்பாட திறன், அவருக்கு மனசில் இருந்த திறன். அப்போ என்ன சொல்கிறாரு? கற்பனா சக்தி சிறக்கிறது, நினைவாற்றல் மேம்படுகிறது, வார்த்தை களஞ்சியம் பெரிதாகிறது, மற்றவர் நிலையில் வைத்து உங்களை பார்க்கும் தன்மை வளர்கிறது. எம்பத்தின்னு இன்னைக்கு பேசுகிறோம். இது பூரா அவனுடைய நிலையில் வச்சு நம்மளை பார்க்கறது, மனதை ஒருநிலைப்படுத்த முடிகிறதுங்கிறாரு. இதுவே தியானம்ங்கிறாங்க. அல்சீமர், டிமென்ஷியா வரும் வாய்ப்பு இருந்தால் தள்ளி போகுங்கிறாரு. அது வந்துடும், ஆனால் தள்ளி போகுங்கிறாரு. தனிமையில் இனிமை காணலாம். நிறைய நேரங்களில் தனிமை கொல்லுகிறது.
தனிமையில் இனிமை காணலாமா? தனிமையில் இனிமை யாரோ ஒரு ஆள் கூட இருக்கிறது மாதிரி, ஒரு பலம் இருக்கிறது மாதிரி. அப்புறம் அறிவாற்றல் பெறுகிறது. போட்டித்தின் முன்னேற்றத்தின் முக்கிய ஊக்குவிப்பு கருவி இந்த வாசிப்பு. இப்போ முன்னேற்றம் நம்ம படிக்கிறத சொல்கிறோம், அது யூடியூப்பில் வருது, 10 பேர் பார்க்குறாங்க. என்றைக்கோ சொன்னதுக்கு இன்றைக்கு பாராட்டு கிடைக்குது. அது மாதிரி ஒரு ஊக்குவிப்பு கிடைக்கவே கிடைக்காது. அப்போ வருகிற டோப்போமின் சொல்கிறவே அந்த டோப்போமின், செரிட்டோனின் இதுகளெல்லாம் வாசிப்பில் பல வகைகள் சொல்கிறாரு. சத்தம் போட்டு வாசிப்பது, மனதிற்குள் வாசிப்பது, அது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இது இருக்குங்கிறாரு. இப்போ சத்தம் போட்டு வாசிக்கிற போது நமது ஒலியை நம்மையே கேட்குற போது அந்த ஒலியினுடைய குறைபாடு தெரியுது. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பழகுறாங்க. அப்புறம் தலைப்புச் செய்தியில் வாசிக்கிறது, வாசிப்பில் 3 வாதி இருக்கானா. ஒருத்தன் தீவிரவாதியான், ஒருத்தன் மிதவாதியான், ஒருத்தன் ஜடமா. தீவிரமான வாசிப்பாளர்கள் உங்களுக்கு தெரியும். சிலர் மிதவாதிகள், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறவங்க. சில ஜடங்களா, வாசிக்காதவன் ஜடம்ங்கிறார். வாசிப்போம் ஜடம், வாசிக்காதவர்கள். அப்போ இவர்கள் எதையும் வாசிப்பதில்லை, நீங்கள் எந்த வகைங்கிறார். அப்போ இந்த வாசிப்பை ஊக்குவிப்பதற்கு வாசிப்பை வாழ்க்கையை புரட்டி போடும் பல இதுகள், 7 Habits of Highly Effective People, Rich Dad, Poor Dad, பல புத்தகங்களை நம்ம சொல்கிறோம். எங்களுடைய வாசிப்பு என்னை மாற்றி போட்டது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய இருக்கான். அப்போ வளர்த்து கொள்ளும் யோசனைகளை சொல்லி நான் இந்த உரையை முடிக்கிறேன். அவர் சொல்றாரு, சரியான புத்தகத்தை தேர்ந்தெடுப்பதுங்கிறார். 1, அப்போ 8 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனை ஆச்சான் அந்த நூல் கண்காட்சியில். எல்லாரும் ஆசையாக வாங்குறாங்க, எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு கேட்குறாரு. அப்போ சரியான புத்தகங்களை தேர்ந்தெடுக்கிறாரு. அது முக்கியமானது. ஏன்னா அதான எல்லாத்துக்கும் அடிப்படை. டோப்போமின் சுரக்கும் ஆக நம் உடலின் மகிழ்ச்சியான வேதிப்பொருள் சுரக்கிறது. அது அடுத்தடுத்த அத்தியாயங்களை நம்மை நோக்கி செல்ல வைக்கும். தேர்ந்தெடுக்கும் புத்தகங்கள் உங்கள் ரசனைக்கு ஏற்றவாது நலமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி உங்களுடைய ரசனை என்னங்கிறது தெரியும். அடுத்தது 2வது, படிப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள்ங்கிறார். ஒரு சூழல். அப்போ அதை அவங்க தான், இதெல்லாம் பர்சனலைஸ்டு, கவனச்சிதறல் இல்லாத, தொந்தரவுகள் இல்லாமல் படிங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறார். விரும்பும் நண்பர்களுடன் சேர்ந்து படிப்பது. சில பேர் இப்போ நிறைய சேர்ந்து படிப்பது, இந்த நம்ம தழமெல்லாம் ஒரு சேர்ந்து படிப்பது மாதிரி தான். அப்போ பேருந்துக்கு வெயிட் பண்ணுற போது படிக்கலாம். நிறைய இருக்குது, எங்கெங்கெல்லாம் படிக்கலாம்னு நீங்கள் தான் யோசிக்கணும். குறிப்பிட்ட ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து படிப்பது நல்லதுங்கிறார். இன்னொன்று, ஒரு பழக்கத்தோடு சேர்த்து கொள்வதுங்கிறார். இப்போ நீங்கள் காஃபி குடிக்க போகிறீங்க, முன்னாடியெல்லாம் செய்தித்தாள் அப்படி தான் படித்தோம். இப்போ செய்தித்தாள்கள் படிக்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. நம்ம வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம், அல்லது டிவியில் பார்க்குறோம், எதுலையோ பார்க்குறோம், செய்தித்தாள்கள் குறைஞ்சிருச்சு. அப்போ ஏதாவது புத்தகங்களை அந்த காஃபி சாப்பிட்ற போது ஒரு பழக்கத்தோடு சேர்த்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க. அது மாதிரி இப்போ நான் இதுக்கு அட்டாமிக் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுது. நான் இது படித்ததால் நான் இப்போ 2 ஆண்டுகளாக இதை செய்கிறேன். அவர் என்ன சொன்னாங்க, உக்கி அந்த பிரைன் எக்ஸசைஸ், அதுக்கு பேர் என்னமோ உக்கி போடுறோம்னு சொல்கிறோம்ல, தோப்பு கரணம் போடுறோம்னு சொல்கிறோம்ல, இதை நான் இப்போ குடிக்கிறதுக்கு முன்னாடி பாத்ரூமில் 10 உக்கி போடுறேன். அதை ஒரு வழக்கமாக வச்சுருக்கேன். நான் இப்போ அதை எதோட சேர்த்துட்டேன், குளிக்கிறதோட சேர்த்ததுனால அந்த 10 உக்கி போடுறத, 10 தோப்பு கரணம் போடுறத எங்கே போடணும், ஆக்சுவலாக சாமிக்கு முன்னாடி என்ன போடணும், நான் அப்படி போடலை. ஏன்னா அந்த குளிக்கிற போது கட்டாயமாக குளிக்க போகிறோம். அப்போ அதுக்கு அதிகமாக 1.5-2 நிமிடம் தான் ஆகுது. அப்போ அந்த மாதிரி இதுகளெல்லாம் நம்ம ஒன்றாக சேர்த்துக்கங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பழக்கமாக்கி கொண்டாடலாம்ங்கிறாரு. ஒலி புத்தகத்தை கேட்க பழகுங்கள். பேருந்து பயணங்களிலேயோ காத்திருக்கும் போதோ காதில் அது இயர்பேட்ஸை வச்சு. இப்போ நடைப்பயிற்சியில் நான் அநேகமாக இரவில் 9 to 10 மாதிரி இதுகளில் என்னுடைய வரந்தால் நடக்கிறேன். நிறைய நூல்களை கேட்குறேன் நான். அது நமக்கு இந்த இதில் வந்து ஆர்ஜே ஆனந்தி, எபிக் லைஃப்,
டெட் டாக் பலது. அல்லது என்னுடைய பேச்சுக்களையே நானே கேட்குறேன். நம்ம பேச்சை நம்மளே கேட்காட்டி என்ன பண்ணுறது? அப்போ எனக்கு நான் அதில் மேம்படுத்திக்க என்ன பேசியிருக்கலாம்னு நான் மார்க் ட்வைன் சொன்னதில்ல, அது பயனாகுது. இது நான் 5வது ஒலிப்புத்தகங்களை கேட்க பழங்கள். பிற பழக்கங்களோடு இணைத்து கொள்வது நலம். அதைத்தான் நான் இப்போ சொன்னேன். உதாரணத்துக்கு காலையில் எழுந்ததும் காப்பி குடிப்பது உங்கள் பழக்கம் என்றால் காஃபி டேபிள் கரைக்கில் நீங்கள் வாசிக்க விரும்பும் புத்தகத்தை வைத்துக்கொண்டு காஃபி குடிக்கும் போது புத்தகத்தையும் சேர்ந்து படிக்கலாம் அப்படிங்கிறாரு. எப்பொழுதும் புத்தகத்தை பற்றியே பேசுங்கள்ங்கிறாங்க. இப்போ முடிச்சிருவோம். மற்ற உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள். இந்த வாசிப்பு பழக்கத்தை எப்படி நாம் ஊக்குவித்துக் கொள்ளலாம்? நீங்கள் பெற்றவை எது, இழந்தவை எது, இதையெல்லாம் நீங்களும் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். எப்பொழுதும் புத்தகத்தை பற்றி நண்பர்கள்ட்ட பேசுகிறது நமக்கு ஒரு பேசுவதற்கு பொருள் இல்லாமையே சில சமயங்களில் போயிடுது. என்ன நல்லா இருக்கீங்களா கேட்கலாம், வெயில் அடிக்குதுன்னு சொல்லலாம், மழை பெய்யுதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வேறு என்னத்தை சொல்கிறது? பிள்ளைகள் நல்லா இருக்கான்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் அதாவது ஒரு டாக்கிங் பாயிண்ட் இருக்கணுங்கிறாங்க. சில சமயங்கள் என்னுடைய பேரே கேட்பாங்க, வினதீப் தான். என்ன சார் இது பழசாக புதுசாக இருக்கேன்? இல்லை இது புதுசு இல்லை, பழமைக்கும் பழமைன்னு நான் சொல்லுகிற போது அப்போது அது பேச்சு அதை கொஞ்சம் கூட்டுவதற்கு வாசித்தல் புத்தகங்களை பற்றி பேசுகிற போது இக்கிகாய் ஏதோ ஒன்றை பற்றி பேசுகிற போது அல்லது அங்கே பார்க்குற ஒரு புத்தகத்தை அவருடைய டேபிளில் அந்த புத்தகத்தை பார்த்து பேசுகிற போது நமக்கு என்ன நாகலிங்கம் சார் சேர்ந்திருக்காரான்னு தெரியல, இப்போ இணைந்தது மாதிரி இருந்தது. அப்போது நூலாசிரியர் வந்திருக்காங்களா தெரியல, பார்க்கலாம். நான் அவருக்கு அனுப்பிச்சிருந்தேன். எப்பொழுதும் புத்தகங்களை பற்றி பேசுங்கள். நல்ல நூல்களை பற்றி பேசுகிற போது நமக்கு அது ஒரு டாக்கிங் பாயிண்டாகவும் இருக்குது, பேச்சு தொடர்வதற்கு இருக்குது, அறிவு பெருகுவதற்கு 1+1 2 அந்த பரிமாற்றம் நிகழ்வது புத்தகங்களை பற்றியே பேசுங்கள்ங்கிறாரு. இது 8 பாயிண்ட்ஸ் வராது. இது மாதிரி பிற புத்தகங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. அப்போ மிகச்சிறப்பான ஒரு சிறிய நூல் தான் இது. நான் சொன்னபடி ரோட்டரி கிளப் ஆஃப் விருதுநகருடைய சார்பில் முத்தண்ணாச்சியுடைய ஒரு இதில் ஒரு ஆதரவில் மிகச்சிறந்த ட்ரைனர் ஜேசிஎஸ் அமைப்பின் அமைப்பாளர் IRS இப்போ பிள்ளைகளை வல்லமைப்படுத்துவதை தன்னுடைய நோக்கமாக கொண்ட திருமிகு சோம நாகலிங்கம் அவர்களுடைய புத்தகத்திலிருந்து பல கருத்துக்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள கிடைத்த இது ஒரு பெரிய வாய்ப்பு. புத்தகத்தை சுவாசிப்புங்கள், நீரளவியாகுமாம் நீராம்பல், தாம் கற்ற நூலளவியாகுமாம் வாழ்வு. அந்த நூல் அது வாழும் உயிர்க்கு. அதில் நிறைய சொன்னோம், நிறைய இன்னும் பகிர்ந்துக்கலாம். இது ஒரு பெரிய சப்ஜெக்டு. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்பை நான் பெரிதாக கருதுகிறேன். உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் பெற்றதும் கற்றதும் இங்கு பகிர்ந்து கொள்கிறீர்கள் என்று கேட்டு நான் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் கருத்துக்களை பதியுங்கள். நன்றி. Thank you for your excellent presentation. Clap பண்ணுங்க. Thanks. பிரகாஷ். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப பொறுமையா நிதானமா அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். ஃபீட்பேக் கொடுக்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அந்த ஆர்டர் நான் கால் பண்றேன். கணேசன் சார் நீங்க பேசுங்க. வணக்கம் சார். நீங்க இந்த புத்தக வாசிப்புன்றத நீங்க படிச்சது ரொம்ப பொருத்தமானது சார். ஏன்னா நீங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறீங்க, நிறைய நீட் போர்ட்ல நிறைய கொடுக்குறீங்க. ஸோ இப்போ நீங்க பேசுற பேச்சுல இருந்தே தெரிஞ்சு எவ்வளவு புத்தகங்கள் படிக்கிறீங்க. நீங்களே எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சார். உண்மையில நீங்க எல்லா துறையிலையும் பேசுறீங்க. அது வளர்த்துக்கணும். இப்போ நான்லாம் எப்படின்னா ஒரு துறைனாக்கா ஒரு துறையிலே டீப்பா அப்படிதான் போங்க. தவிர உங்களை மாதிரி பலவித புத்தகங்களை வாசிச்சு அதை படிக்கிற அளவுக்கு இல்லை. அது உங்களை பார்த்து கத்து. நீங்களே ஒரு இன்ஸ்பிரேஷன். நீங்க சொன்னீங்களே புத்தகங்களை படிக்கிறதுக்கெல்லாம் வழிகள் என்ன, நீங்க தான் முதல் வழி எங்களுக்கு. அப்புறம் ஆமா
ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு 1 மினிட். அது ஒரு சுவாரஸ்யமா இருக்கு, அதனால சொன்னேன். அண்ணாதுரை வந்து சொல்லுவாங்க எல்லாம் புத்தகத்தை படிப்பாரு, எல்லாம் லைப்ரரியில புக்கெல்லாம் தான் படிச்சுக்காங்க அப்படி சொல்லுவாங்க. அண்ணாதுரை வந்து ஆபரேஷன் பண்ண போறாங்க. அவர் வந்து மூச்சுக்குழல கேன்சர் ஆபரேஷன் பண்ண போறாங்க. டாக்டர் என்ன பண்ண பிக்ஸ் பண்றாங்க ஒரு டேட், நாளைக்கோ அது மாதிரி பிக்ஸ் பண்றாரு. டாக்டர் வந்து கேட்பாரு, உங்களுக்கு வந்து நான் நாளைக்கு பிக்ஸ் பண்றேங்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அண்ணாதுரை வந்து சொல்லுவாரு, நாளைக்கு வேணா, இன்னைக்கு 2வது நாள் எனக்கு பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னுவாரு. சரி டாக்டர் சொல்றாரு, சரி ஏன்னா நீங்க படிப்புல 50-50 சான்ஸ் சொல்லிடுவாங்க. அப்போ டாக்டர் சொல்லுவாரு இந்த மாதிரி வந்து சரி இந்த மாதிரி பேஷண்ட் சொல்ற மாதிரி 2 நாள் கழித்து வச்சுப்பாங்க. 2வது நாள் ஆபரேஷன் ஆரம்பிக்கும் போது அவர் கேட்பாரு, டாக்டர் கேட்பாரு அண்ணாதுரைய, என்ன உண்மையில் நடந்த நிகழ்ச்சி இது. அண்ணாதுரை கேட்பாரு, ஏன் நேற்று பிக்ஸ் பண்ணது ஏன் இன்னைக்கு நீங்க பிக்ஸ் பண்ணீங்க, நீங்க 4 நட்சத்திரம் பாப்பீங்களா அப்படின்னு கேட்டாரு. அண்ணாதுரை சொன்னாரு, நேற்று நானே ஒரு புத்தகம் படிச்சிருந்தேன், நேற்று அதான் என்னால முடிக்க முடியாது, இன்னைக்குதான் முடிக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. நீங்களும் நானே உயிரோட இருப்பா இல்லையான்னு சொல்றீங்க, அதனால வந்து அந்த புத்தகத்தை நான் இன்னைக்குதான் முடிச்சேன், அதனாலதான் நான் அதை வச்சுக்கினேன்னு சொன்னார். இல்ல அவ்வளவு வந்து அந்த புத்தகத்தின் மேல அவருக்கு அவ்வளவு அன்பு, அவ்வளவு பற்று. அதனால வந்து அது ஒரு இன்சிடென்ட், அதான் சொல்ல வந்தேன். ரொம்ப அருமையான ஸ்பீச் சார், எங்களுக்கு வந்து ரொம்ப. அதாவது திருக்குறள் சொல்றது சாந்துனையும் கல்லாதவாறுன்னு ஆயிடுச்சு. சாகிற வரைக்கும் படிக்க வேணும்னு சொன்னதுக்கு அண்ணாதுரை அவர்கள் மிகச்சிறந்த ஒரு உதாரணம், நீங்க சொன்ன உதாரணம். ரொம்ப நன்றி. ஒரே நிமிஷம் சார், நீங்க பேசுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஒரு அருமையான உரையாடலா இருந்தது. வினயதீர்த்தன் ஐயா பேசுனது ரொம்ப ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கூட என்னுடைய புத்தக வாசிப்பு பழக்கத்தை எல்லாம் நினைவுபடுத்தக்கூடியதாகவும், ஏறத்தாழ அவர் சொன்ன மாதிரி ஒரு 50 வருஷம் பின்னாடி என்னைய அழைச்சிட்டு போனார். நான் முதல் முறையா லைப்ரரிக்கு போனது, முதல் முறையா காசு போட்டு புத்தகம் வாங்கினது, இந்த பழக்கத்தை எல்லாம் நினைவுபடுத்துச்சு. 2 விஷயங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து புத்தகங்களை பரிசளிக்கிறதுங்கிறத என்னுடைய ஒரு கொள்கையா வச்சிருக்கேன். திருமணங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுல இருந்து 1983 அல்லது 82ல இருந்து எந்த திருமணத்துக்கு போனாலும் சரி புத்தகங்கள் அதை எடுத்துட்டு போய் தான் கொடுப்பேன். காரணம் என்னன்னா, பொண்ணு படிக்காம இருக்கலாம், மாப்பிள்ளை படிக்காம இருக்கலாம், வேற யாராவது ஒருத்தவங்க நிச்சயமா அந்த புத்தகத்தை படிப்பாங்க, யாராவது ஒருத்தவங்க படிப்பாங்கன்றதுதான். பல புத்தகங்களை நான் என்னுடைய தந்தையார், எங்களுடைய தாய் தகப்பனாருடைய திருமணத்துக்கு வந்த புத்தகங்களை நான் படிச்சிருக்கேன். 1954 நினைக்கிறேன். அந்த புத்தகங்கள் 74, 80ல நான் படிச்சிருக்கேன், 85, 90ல எல்லாம் படிச்சிருக்கேன். அந்த வகையில புத்தகங்களால பயன்பெற்றவன் அப்படிங்கிறதுனால புத்தகங்களை கொடுக்கணுங்கிறது. அடுத்தது நல்ல புத்தகங்களை அறிமுகப்படுத்துறது தான். MS உதயமூர்த்தி அந்த காலத்துல வந்து 10 ரூபாய்க்கு கிடைச்சது, அந்த புத்தகங்களை நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புத்தகங்கள், நல்ல புத்தகங்கள் கிடைக்கும், அதை கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி புத்தகங்கள் வாசிப்புங்கிறது ஒரு நிமிஷம் சேவாம, புத்தகங்கள் வாசிப்புங்கிறது நம்ம வளர வளர அந்த புத்தகங்கள் வேற ஒரு பரிணாம வளர்ச்சி அடையுது. நான் பார்த்த வரைக்கும் சின்ன ஆரம்ப காலத்துல நம்ம பார்க்கும்போது பொழுது போகிறதுக்காக நான் படிச்சேன். வீட்டை விட்டு வெளியில போய் விளையாடக்கூடாதுன்னு கட்டுப்படுத்துவாங்க. அதனால வேற வழி இல்லாம புத்தகங்களை படிக்கிறோம். அப்ப வந்து நமக்கு ஒரு விளையாட்டு தோழன் மாதிரி இருக்கிற புத்தகம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு நண்பனா மாறுது, ஒரு சமயத்துல ஆசானா மாறுது புத்தகங்கள், இல்லையா? புத்தகங்கள் நம்ம வளர்ச்சி அடைகிறோமா அப்படிங்கிறது தான் அது. புத்தகங்கள் நம்ம வளர வைக்குதுங்கிறதுக்காக இருக்கு. இன்னொன்னு, எனக்கு ஒரு குறைபாடு இருக்கு, இந்த நிமிஷம் கூட இருக்கு. அதிகமா வேகமா என்னால படிக்க முடியாது. குறிப்பாக ஆங்கில புத்தகங்கள் வந்து என்னால ஒரு மணிக்கு 15 பக்கங்கள் அல்லது 20 பக்கங்கள் படித்தா அதிகம். இதை பத்தி நான் வந்து இந்தூர்ல நான் வேலையில இருந்தேன் ஒரு காலத்துல, ஒரு 2 வருஷமா இன்னும் பணியில இருந்தேன். அங்க வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஒன்று இருந்தது. அந்த ட்ரெயினர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, ஹவு டு ரீட் ஃபாஸ்டர் அண்ட் பெட்டர் அப்படின்னு ஒரு புக் சஜஸ்ட் பண்ணாங்க. இங்க இருக்கக்கூடியவர்கள் வாசகர்களுக்கு பிரயோஜனமா இருக்கலாம், அதுக்காக நான் சொல்றேன். ஹவு டு ரீட் ஃபாஸ்டர் அண்ட் பெட்டர். சில புத்தகங்களை நம்ம வரிக்கு வரி, எழுத்துக்கு எழுத்து, சொல்லுக்கு சொல் படிச்சாகணும். சில புத்தகங்கள் அப்படிப்பட்டவை அல்ல. அந்த புத்தகங்கள் வந்து நம்ம மேம்போக்கா படிச்சுட்டு போகலாம். சில புத்தகங்களை வந்து ட்ரெயின்லயோ ஏரோப்ளைன்லயோ போகும்போது, பஸ்லயோ போகும்போது படிச்சுட்டு போகக்கூடியது. ஆழ்ந்து படிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அதுல சொல்லப்பட்ட கருத்துக்களை நினைவு வச்சுக்கணுங்கிறது அவசியம் இல்லை.
அப்படி சில புத்தகங்கள். ஆக அந்த புத்தகங்களின் வகையறிந்து படிக்கும் பொழுது நம்ம வந்து அதுக்கான கால நேரம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடுதுன்னு சொன்னாங்க. அந்த புத்தகம் பலனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா வந்து புத்தகத்தை பற்றி ஒரு 360 டிகிரியை சுத்தி வந்தாருன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். பிரகாஷ் யாதவன் சார், நீங்க பேசுங்க. என் பேர் பிரகாஷ். நான் இப்போ முதல் முறையாக ஃபர்ஸ்ட் முறையாக இதுதான் அட்டன் பண்றேன். வாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சார் தான் எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு. நான் இப்பதான் அட்டன் பண்றேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் நீங்க சொன்னது. எஸ்பெஷலா எனக்கு வந்து அந்த நீங்க இந்த தீவிரவாதி மிதவாதி அந்த இது சொன்னது, அதுக்கப்புறம் அப்பதான் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப்பிங் லைக் நான் ஜடம் இல்லை மிதவாதின்னு. எனக்கு உங்களளவுக்கு எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. எனக்கு எஸ்பெஷலா தமிழ்ல அந்த அளவுக்கு ரொம்ப பேச முடியாது. எனக்கு 2 கொஸ்டின் மட்டும் இருக்கு உங்ககிட்ட. யாருன்னா ஒண்ணு, நான் நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பிப்பேன். படிக்க ஆரம்பிக்கும் போது நான் சொன்ன மாதிரி நான் ஒரு மிதவாதி தான். நான் கொஞ்சமா எனக்கு திருப்பி ஒண்ணு ஞாபகம் வரும். அதாவது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு நான் படிச்சிருக்கேன் இல்லைங்களா? அது வந்து நம்ம புக்ஸ் எவ்வளவு படிக்கணும். ஏன்னா நம்ம நிறைய அந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சோம்னா பிராக்டிக்கலா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம எதுவுமே டைம் கிடைக்காம போகுது. ஒண்ணு. ஓகே, அதுல எனக்கு உங்களோட சஜஷன் வேணும், என்ன நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்றது. 2வது கொஸ்டின் வந்து ரொம்ப படிக்க எனக்கு பேஷன்ஸ் போது எனக்கே ஒரு ஒரி வருது. நான் அரகண்ட் ஆயிடுவனோ, பிகாஸ் எனக்கு இவ்வளவு பெரிய நாலேஜ் இருக்கு, நான் அவங்களோட எனக்கு நிறைய படிச்சிருக்கேன், நிறைய தெரியுது அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வரும் எப்பவுமே. ஓகே, அதனால போதும் படிச்சது. ஐ மீன் நம்ம வந்து ஏன்னா வந்து அதே மாதிரி இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ரொம்ப தலையை வச்சுப்போம் எல்லாத்துலயுமே வந்து. எனக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால நான் ரொம்ப படிக்க மாட்டேன். ஐ மீன் ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 புக் 3 புக்கோட கான்சியஸா ஐ வில் ஸ்டாப். இத பத்தி நீங்க என்ன? இப்போ உலகம் பல பார்வைகளை உடையது தான். அவங்க அனுபவத்தை பொறுத்து தான் இது, அனுபவத்தை பொறுத்து தான். ஆனால் படிக்க இந்த ஒரு நீதி விளக்க பாடல் சொல்லுது தாழ் தான். அதாவது இந்த பதர் இருக்குல்ல, அந்த நெல் நிற்குமா, அது எப்போ நெல்லில் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது உள்ள நெல் மணி இதுங்க அப்படியே தாழுமா, நெல் கதிர் தாழுமா. அப்போ அந்த பணிவிடமை தன்னாலே வந்துருங்கிறாங்க. அது ஒவ்வொருத்தரும் மனித இயல்பு தான். 5 விரலும் ஒரு மாதிரி இல்லைங்கிறதான் நான் இதுக்கு பதிலாக சொல்கிறேன். ஆனால் கற்பனமும் இனி அமையும்னு சொல்கிறாரு. குற்றால துறைவால் அவர் பேசுகிறாரு. உற்றாரை தான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், இப்படிலாம் அவர் சொன்னார். கற்பனமும் இனி அமையும், என்ன படிக்கணுங்கிறது அமையும் மனசில் அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்கிறாரு. அதனால் அது ஒரு காலங்கள் தான், நம்ம பாசிங் தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம். எனக்கெல்லாம் அந்த காதல் இன்னும் குறையல. ஒரு காலத்தில் எப்போ பார்த்தாலும் எதை பார்த்தாலும் எந்த புத்தகத்தை பார்த்தாலும் படிக்கணும்னு வெறி மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி வேறு சில விஷயங்கள்லேயும் வெறி இருந்துச்சு. இப்போ அதாவது இருக்கு நல்லா இருக்கு அப்படின்லாம் அந்த வெறி அது இயலாமையுடைய ஒரு காரணம். ஆனாலும் அது நான் அன்றைக்கி ஒரு பாடல் இது பண்ணேன். எல்லோரும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் பொறுத்துக்குங்க. அது என்னென்னா, இந்த 14th February வாலண்டைன்ஸ் டேயில் டேட்டு 2 பேரிச்சம்பழத்தை போட்டு இந்த டேட்டிங்க்கு போகாதவங்கள்லாம் இந்த டேட்டையாச்சும் சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு படம் போட்டு விட்டாங்க. நான் எனக்கு அப்போ ஒரு குறுந்தொகை பாடல் சொன்னிச்சு. அது என்ன சொல்லுது? காமம் என்பது ஒரு பிணியும் அல்ல, வருத்தும் அணங்கும் அல்ல, அது பேய் இல்லை, பிசாசு இல்லை, விருப்பம்ங்கிறது. அது என்னவா, ஒரு மேட்டு நிலத்தில் ஒரு புல் அப்போ தான் வந்திருக்கு. அதை என்ன பண்ணுதான், ஒரு முது அப்படின்னா வயசான ஒரு பசு, அது போய் அதை கடிக்க பார்க்குது. தை வருந்தாங்குன்னு அதில் சொல்கிறாரு. அப்படின்னா அதை கடிக்க அதுக்கு பல்லு கிடையாது.
ஆனால் நாக்கால் அதை வருடி பார்க்குது. எதை? முற்றாத புல்லை கடிக்க முடியாத பசு. இது இது குறுந்தொகை புலவன் எழுதுறான். அப்போ நாக்கால் தடவி பார்க்குது. அப்போ விருப்பம் அப்படி தான், இதான் விருப்பங்கிறான் அவன். இந்த அசைபோடுதல் ஒரு காலத்தில் எல்லாமே செயல் முடியாது. அப்போ அதை பற்றி அசை போடுகிறோம் பாருங்க. ஒரு நூலை பற்றி அசை போடுதல், ஒரு விருப்பத்தை அசை போடுதல், அதுதான் காமங்கிற. காமங்கிற விருப்பம் அப்படி தான் வச்சுக்கணும். அந்த விருப்பங்கிறது என்ன? ஒன்று முன்பு நடந்த நல்லதை அசை போடுதல், அதை மாதிரி ஒரு புத்தகத்தில் படித்ததை அசை போடுதல், அப்படி வாழ்கிறது தான். எப்பவும் படிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. வாசிப்பை மறுபடியும் நினச்சி பார்க்கறது நான் இந்த இதில் நான் சுருக்கமாக சொல்ல வர்றது. நினைத்து பார்த்தலும் வாசிப்பு தான் ஒரு நிலையிலேன்னு சொல்கிறேன். திருக்குறள் மாதிரி இருக்கிறதெல்லாம் திரும்ப நம்ம நினச்சி பார்க்கறது ஒரு வாசிப்பு தான் நினைக்கிறேன் நான். அதனால் நீங்கள் படித்தது குறைவாக இருந்தாலும் அதை பற்றி எண்ணி பார்க்குறோம்னு சொல்கிறீங்கல்ல, அது மிகப்பெரிய வாசிப்புன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த நாவால் தடவிப்பாடுதல், அசை போடுதல் தான் வாழ்க்கைங்கிறத மாதிரி தான் நினைக்கிறேன். எப்போவுமே செயலில் இருக்க முடியாது. அந்த செயலை பற்றி நினைவு தானே. நேற்று நடந்தது, நேற்று இப்போ கூடுகையில் நடந்தது, நாளை கூடுகையில் நடக்கும்னு நினைக்கிறது. இது மாதிரி வாழ்க்கையே அசை போடுதல் தான் போகுது. நம்ம அசை போடுதல் கூட நான் ஒன்று பேசியிருக்கேன். பார்க்கலாம், யோசிக்கலாம். ரொம்ப நல்ல கருத்து. தேங்க்ஸ். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். சித்ரா மேம் நீங்க பேசுங்க. சித்ரா மேம். சித்ரா மேம் கேக்குதா மேம்? கேட்கல. நாயந்திரன் சார் நீங்க பேசுங்க சார். மேம் கேக்குதா நான் பேசுறது? ஹலோ, இப்பதான் கேக்குது. ஓ சாரி. அனைவருக்கும் வணக்கம் மேம். முதல்ல சேவா மேம் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ரிலன்ட்லெஸ்ஸா இந்த விஷயத்தை அப்படியே எடுத்துட்டு போறதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு இது இருக்கணும் ஆக்சுவலி. சோ அதுக்கு முதல்ல நன்றி. வினய்தீர்த்தான் சார் ஆஸ் யூஷுவல் ஆற்றொழுக்கு போன்ற நடையில அப்படியே கொஞ்ச நேரம் கூட அங்கங்க நகர விடாம அருமையா அந்த புத்தகத்தை மட்டும் பத்தி பேசாம எல்லாத்த பத்தியும் பேசுனீங்க. ஆக்சுவலி பிரகாஷ் சார் கேட்ட அந்த 2 கேள்விகளுக்கும் உங்களோட இதுலயே பதில் இருந்துதான் நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி ஏட்டு சுரைக்காய் கறிக்குதவாதா சார் அவர் கேட்டாரு. நீங்க அந்த 7 ஹேபிட்ஸ் சொல்லும் போது நீங்க அதை எப்படி உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கங்கறத சேர்த்தே சொன்னீங்க. அந்த உக்கி போடுறது சொல்லும் போது எப்படி 2 விஷயங்களை கிளப் பண்ணும் பொழுது அது எஃபெக்டிவா வருது. அதுவே அதுக்கு ஒரு பெரிய உதாரணம். மேல படிக்க படிக்க ஆக்சுவலி நமக்கு எவ்வளவு தெரியல அப்படிங்கறதுதான் தெரிய வருது. அதனால அதுவே இது வினய்தீர்த்தான் சார் நீங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நடுவுல கொஞ்ச நேரம் கேட்க முடியல, நீங்க கண்டிப்பா ரெக்கார்டிங் வச்சிருப்பீங்க, அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நேரம் கருதி நான் எனக்கு இன்னும் நிறைய பேசணும், நேரம் கருதி முடிச்சுக்கிறேன். நான் சமீபத்துல வாசிச்ச அந்த ஒரு புத்தகம், அதுவும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மீட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஓல்கா அவங்க எழுதினது, கௌரி கிருபானந்தன் அவங்க மொழிபெயர்த்தது தமிழ்ல. அது நிச்சயமா தன்மீட்சிக்கான புத்தகம்னு சொல்லுவேன். அது கொஞ்சம் ஃபெமினிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி ஒரு சாயல் இருந்தாலும் அது எல்லா விதத்திலயும் ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கும் எல்லா ஒரு அசச் நமக்கு ஒரு பெரிய புரிதல், நம்மளை எப்படி மீட்டெடுக்கிறது அப்படிங்கறதுக்கான பதில் அந்த புத்தகத்துல இருக்கிறதா நான் உணர்ந்தேன். சமீபத்துல நான் வாசிச்ச புத்தகம் எனக்கு அவ்வளவு பெரிய இம்பாக்ட் கொடுத்த அந்த புத்தகம். நேரம் கிடைச்சா எல்லாரும் வாசிக்கணும்னு கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி, அருமை. அதனுடைய ஒரிஜினல் என்னமா? மீட்சிங்கிறது மொழிபெயர்ப்பு பேர் சொன்னீங்க. ஒரிஜினல் சார் தெலுங்குல. ஆக்சுவலி அதுக்கு சாகித்ய அகாடமி கிடைச்சது. ஓல்காங்கிறவங்க எழுதினது. நான் ஒரிஜினல் புத்தகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ரெட் போட்டு தரேன். ஆங்கில புத்தகமாங்கறத கேட்டேன். தெலுங்கு. நான் அந்த புத்தகம் படிச்சிருக்கேன். அவங்க அந்த பாரதத்தினுடைய மகாபாரதத்தினுடைய கதைகளை எல்லாம் அந்த பாத்திரங்களை வச்சு அந்த பாத்திரங்கள் பேசுறது மாதிரி குந்தியோ அல்லது திரௌபதியோ சீதைக்கு ஒரு ஒருத்தரா எல்லாம் இது பண்ற மாதிரி அவளுக்கு ஒரு கேள்விகளுக்கும் விடை கிடைக்கிற மாதிரி சூர்பனகை என்கிட்ட இருக்கு. அந்த புத்தகம் இருக்கு என்கிட்ட. சிறப்புங்க. அது மேபி நீங்க படிச்சுட்டு உங்க பார்வையில இங்க பகிர்ந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த மாதம் பண்ணுவோம். நல்லது. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.
சித்ரா மேம், சார் வந்து வேற தளத்துல இந்த புக்க சொல்லுவாங்க, நம்ம இதுல சொல்லுவோம். அடுத்த மாதம் நம்ம இதுல இங்க வந்து நாங்க சாமி பத்தி பேசுறது இல்லைன்னு சொல்றதுனால நான் அதை சொன்னேன். வேற இல்ல இல்ல, அதாவது மீட்சின்னு பழையத சொல்றாங்க, தொன்மத்துல இருந்து வர சாமி கிருஷ்ணருடைய பார்வையிலன்னு அதுவே வரலையா? சரி பண்ணுவோம், வேற தளத்துல பண்ணுவான், எல்லாத்துக்கும் ரெக்கார்ட் போடுவோம். இதுல அப்படி வராது மேடம், அப்படி ரொம்ப இதே மாதிரி ஒரு புக்கு கதிரவன் சார் வந்து கிருஷ்ணரின் பார்வையிலன்னு சொன்னாங்க. அதுக்கு எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துச்சு. எனக்காக உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரியுது புரியுது புரியுது. நல்லது. வேற இடத்துல சார் பேசும்போது உங்களை கூப்பிடுவாங்க. சரி சரி மேம், சரி, ஓகே, தேங்க்யூ. மகேந்திரன் சார், நீங்க பேசுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நிச்சயமா ஐயா, உங்களுடைய பதிவு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு காலை நேரம்ங்கிறதுனால எனக்கு மற்ற சில மீட்டிங்னால வர முடியல. ஆனாலும் நான் நேரத்தை ஒதுக்கி வச்சிருந்தேன் நிச்சயமா வரணும் அப்படின்ட்டு. ஆனா தவிர்க்க முடியாமல் போயிடுச்சு. நான் இப்போ இது திரு பிரகாஷ் கேட்ட அந்த கேள்விக்கான ஒரு சின்ன ஒரு பதிலா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அருமையான கேள்வி கேட்டாரு. அதாவது நம்ம நுண்ணிய நூல் பல கற்பினும் அவரவர் உண்மை அறிவே மிகவும் நம்ம வள்ளுவர் சொல்ற மாதிரியும் கூட. அதே போல நேற்று வந்து இந்த நான் யார் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை மரிசியோடைய புத்தகத்தை வந்து வாசிச்சுட்டு இருந்தேன். அதுல ரொம்ப அடிச்சு அருமையா சொல்றாரு. அதுல வந்து நமக்கு எத்தனை நூல்கள் எப்படி எப்படிலாம் நம்ம, எனக்கு உடனே இந்த திருக்குறள் அப்படியே உடனே வந்தது. முதல் கேள்விக்கு ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவுமா அப்படின்னா, முதல்ல ஏட்டுல மட்டுமே வச்சிருக்கும் போது அது கறிக்கு உதவாது. அதை நம்ம செயலுக்கு கொண்டு வரும் பொழுது பயன்பாட்டு இது அப்ளை நாலேஜ் அலோன் இஸ் நாட் பவர்ஃபுல், அப்ளை நாலேஜ் இஸ் ரியல் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதை உடனுக்குடனே சின்னதாவது இருக்கலாம். ஒரே ஒரு புத்தகத்துல ஒரே ஒரு செயலையாவது நம்மளுடைய நெக்ஸ்ட் பெஸ்ட் பெட்டர் வெர்ஷனா கொண்டு போகுது அப்படின்னா அது வந்து குட் அப்படிங்கிறது. அத்தனையும் இல்லைனாலும் கூட அதே போல எல்லா புத்தகங்களும் வாசிக்கப்பட வேண்டிய புத்தகங்களா அப்படின்றதும் கிடையாது. நமக்கான புத்தகங்கள் நாம தேடணும், அதுவும் நம்ம தேடி வரும், நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒண்ணு. இரண்டாவது, நம்மளுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கறத உயர் நோக்கமாக வச்சிருக்கும் பொழுது அது சார்ந்து எது இதெல்லாம் நமக்கு வந்து பயன்படும், எது இதெல்லாம் நம்மள அடுத்த எடுத்து போகும் அப்படின்றது. சில சமயம் நம்ம ஒரு புத்தகம் என்பது நமக்கு நாமே எழுதுகின்ற புத்தகமா கூட இருக்கலாம். அதாவது நாம் அங்கங்க கற்றுக்கொண்டதை பெற்றுக்கொண்டதை நம்ம உள்ளுக்குள்ள ப்ராசஸ் பண்ணி அதை எப்படி எடுத்துட்டு போறோங்கிறதா கூட இருக்கலாம். அது நம்ம ஒரு ஜேர்னலா கூட நம்மளுடைய புத்தகமா கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பார்வையிலையும் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல இதுல கற்றுக்கொள்ள நம்ம வந்து நிச்சயமா பக்குவம் அடைந்து கொண்டே இருப்போம். அது இஃப் வி அலோ ஆர்செல்ஃப், நம்மை நாம் அனுமதித்தால் அது வந்து நிச்சயமா அது நடக்கும். அதுல ரமணர் சொல்ற ஒரு குறிப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி நிழலுடைய அருமை நமக்கு வந்து நிச்சயமா தெரியும். ஆனா அவ்வப்போது வெளில போயிட்டு வெயில்ல அடிபட்டு மறுபடியும் அந்த நிழலுக்கு வருவோமா. அது மாதிரி நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத மறுபடியும் வருது. சில சமயம் அப்படியே ஆழமா இல்லாம அங்கங்க அப்படியே போகும் பொழுது என்ன ஆகும்னா நம்மளை நாம் தொலைச்சிடுறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்கு. அப்போ அது மாதிரி இல்லாம மறுபடியும் ரீகனெக்ட் வித் யுவர் பர்பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவரு சொன்னாரு. அதையும் வந்து இந்த இடத்துல அது ரொம்ப ஆப்டா இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நன்றி ஐயா. நிச்சயமா உங்களுடைய பதிவை கேட்பதற்கு மிகுந்த ஆவலோடு இருக்கேன். நன்றி. நீங்க எப்படி ஒரு புத்தக காதலர் அப்படின்னு தெரியும். தேடி வாசிப்பீங்க. எந்த ஒரு நூலகமா இருக்கலாம் அல்லது இங்க அமெரிக்கா வரும்போதும் கூட போய் தேடி நீங்க வாசிச்ச விஷயங்களா இருக்கலாம். அந்த மாதிரி தொடர்ந்த வாசிப்பாளர், அது மட்டும் இல்லாம தொடர்ந்த பகிர்வாளரும் கூட. நன்றி. உங்கள் மேற்பணி தொடர்க. நன்றி. தேங்க்யூ மகேந்திரன் சார். வடிவேல் சார், நீங்க பேசுங்க. இனிய மாலை வணக்கம் ஐயா. வணக்கம். சிறப்பான நாள். உண்மையிலேயே இன்னைக்கு வினிதத்தன் ஐயா சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் வாழ்க்கைக்கு நாம் கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு பாதையிலுமே பயனுள்ள வகையில் இருக்கும் என்பது உண்மை. அந்த வகையில வாசிப்பை சுவாசிப்போம் அப்படிங்கிற புத்தகத்தின் வழியா சொல்லப்பட்ட விஷயங்கள் ஏராளம். உண்மையிலேயே ஐயாவை பொறுத்தவரையிலும் நாம் எல்லாம் கூட புத்தகத்தை படிக்கிறோம், எந்த அளவுக்கு உள் வாங்குறோம், எந்த அளவுக்கு அதை
சரியான அளவில் வெளிப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த அளவு குறைவு அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். ஆனா ஐயாவை பொறுத்தவரை ஒரு புத்தகத்தை படிச்சாங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு பேராவா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பெடுத்து எங்க எந்த விஷயத்த சொல்லணுமே அந்த விஷயத்தை அங்க கோடிட்டு காட்டுறாரு. நிறைய புகைப்படங்களை நமக்கு அனுப்புறாரு. குறிப்பா பள்ளிக்கூடத்து அந்த குழந்தைங்கிட்ட பேசுறாரு, காலேஜ்ல பேசுறாரு, ஒரு பெரிய கல்லூரியில விழாவில நிகழ்ச்சியில எல்லாமே தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற மாதிரி தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த அந்த விஷயத்தையும் அந்த நல்ல சிந்தனைகளையும் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அந்த முனைப்பு வந்து அவர்கிட்ட இருக்குங்க. உண்மையிலேயே அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே சமயத்துல இந்த பாராட்டு அப்படிங்கிறது ஐயாவுக்கு வந்து நிகர் வேற யாருமே இருக்க முடியாது. அவர் நேரில் பார்க்கணும் நானும் ஆவலா இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிறப்புக்குரியவர். இன்னைக்கு நமக்கு சொன்ன விஷயங்கள் உண்மையிலேயே அந்த ஆடியோ மீண்டும் நான் கேட்க ஆவலா இருக்கிறேன். எக்ஸலண்டான விஷயங்களை நமக்கு வந்து குறிப்பிடுத்தி நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில புத்தகங்கள் ஒரு சிறந்த நண்பன், நல்ல வழிகாட்டி, புத்தகங்கள் நம்மோடு இருக்கக்கூடிய எப்பொழுதும் இருக்கக்கூடிய நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நட்பு கூட பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல ஏதோ ஒரு காலகட்டத்துல விலகி போயிடலாம். ஆனா புத்தகங்கள் நாம் கற்ற கல்வியோடு ஒன்றிணைவது புத்தகங்கள் தான். எனவே ஒரு சிறப்பான தகவலை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் இந்த தளத்தின் வழியாக. உண்மையிலே இந்த தளத்தை தொடர்ந்து நமக்காக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சேவை மடத்திற்கும் ஐயாவுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ சார். சித்ரா மேம் நீங்க பேசுங்க. தேங்க்யூ சார் மேம். வினிதிதன் சார் இன்னைக்கு பேச்சு ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய தகவல் புக்ல இருக்கிற தகவல் இல்லாம நீங்களும் உங்களோட வாழ்க்கை அனுபவத்துல இருந்து அழகா கோர்த்து அதெல்லாம் எங்களுக்காக கொடுத்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. வடிவேல் சார் சொன்ன மாதிரி பாராட்டுறதுல வந்து உங்களை மாதிரி யாராலையும் பாராட்ட முடியாது. எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் நல்லா பாராட்டி என்கரேஜ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எப்போதும் என்னையும் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவீங்க. உங்களோட என்கரேஜ்மெண்ட்னால என்னாலையும் இன்னும் லைக் ரொம்ப மோட்டிவேட்டடா நிறைய விஷயம் பண்ண முடியுது சார். ரொம்ப தேங்க்யூ அந்த மாதிரி எல்லாரையும் என்கரேஜ் பண்றதுக்கு. லைக் நீங்க வந்து எல்லாருமே சொன்னாங்க நீங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். எனக்கும் நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ஓயாம லைக் ஒரு ஓய்வுங்கிறது இல்லாம எப்போதுமே ஏதாவது ஒன்று படிச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்ன்ற அந்த உங்களுடைய அந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப சூப்பர் சார். அதை பார்த்து நாங்களும் கத்துக்கிறோம். நாங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம். எப்போதுமே வந்து ஓகே போதும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் போதும் அப்படின்னு விடாம அடுத்து இன்னும் என்ன தெரிஞ்சுக்கலாம், புதுசா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு அந்த விஷயம் வந்து உங்கள்கிட்ட இருந்து உண்மையிலே எங்களுக்கு வந்து அது ஒரு இன்ஸ்பிரேஷன் சார். ரொம்ப அருமையா இருந்தது உங்க பேச்சு. காலை தினம் இன்னைய தினம் வந்து ரொம்ப அருமையா எனக்கு தொடங்கிருச்சு. இந்த புத்தகம் வாசிக்கிறது வந்து அப்பப்போ ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கணும் யாராச்சும் நமக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு எனக்கு ஒரு ரிமைண்டர் கொடுத்துருக்கீங்க. புத்தகம் வாசிங்க அப்படின்ற அந்த அதாவது தேடினால் தேடாததும் கிடைக்கும்பாங்க. உங்களுடைய ஹூமூடுமை சீஸை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் தேடி மேஸ் அவுட்டை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் படிப்பாறை உருகுதையை பார்த்தேன். அதாவது அவர் ஐஸ்பர்க் இஸ் மெல்ட்டிங்கு. அது மாதிரி இப்போ அந்த கார்டின் டேவிட் கார்டினுடைய ஒன்று நெவர் ஹத்துமியை பார்த்துட்டு அப்புறம் நெவர் ஃபினிஷ்டை பார்த்தேன். அப்புறம் அதை மாதிரி அப்படியே ஒன்றுக்கு ஒன்று நமக்கு இப்போ இன்றைக்கி ஒரு நூலை சொன்னாங்கன்னா தேடுற போது நமக்கு அது இதுவாக இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் எல்லாம் இதில் பயணிக்கிறது. மகேந்திரன் சார் நீங்கள் எல்லாம் எவ்வளோ புத்தகங்கள் புதுசு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அருமையான பேச்சு. வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? அசோக் எல்லாம் போயிட்டாங்க. யாராவது பேசுறீங்களா? தேங்க்யூ வினீதிதன் சார். ஒன்ஸ் அகைன் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நாளைக்கு ரம்யா மேம் பிரசன்ட் பண்றாங்க. இதே லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் சார். தேங்க்ஸ்.